ஜனநாயகனா பராசக்தியா? இவரோட அவர் கிளாஷா? அவரோட இவர் கிளாஷா? இவரையும் அவரோட கிளாஸ் போடுறாரு. எனக்கு என்னடா தெரியும்? அண்ணன் தான், தம்பி தம்பி தான். சிவகார்த்திகேயனை முற்றுப்புள்ளி வச்சாலும் இது நின்ன பாடு கிடையாது. திஸ் இஸ் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் ஓரம் வச்சுட்டு சினிமாவா பேசுவோமா? இந்த பக்கம் பராசக்தி. ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. ஹிந்தி திணிப்பை மைய கதையை வச்சு வரப்போகிற உண்மை சம்பவமான படம். இந்த படத்தில் தனக்குன்னு ஃபேன் பஸ் உருவாக்கணும் சிவகார்த்திகேயன், ஜெயரவி, அதர்வா போன்ற பல ஹீரோ நடிச்சிருக்காங்க. அதோட இந்த படத்தோட முக்கிய பிளஸ் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்காரா. இவங்க எடுத்த இறுதி சுற்று சூரிய போட்டு பல படங்கள் ஹிட் ஆனதுனால இந்த படமும் கிளிக் ஆயிடுச்சுன்னா, சிவகார்த்திகேயனுக்கு அமரனுக்கு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய மைல்களாக இந்த படம் அமையும். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ஜனநாயகன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு படத்தில் லாஜிக் இல்லை. அப்படி என்ன தான் சொன்னாலும் படத்தோட கலெக்ஷன் குறையவே குறையாது. ரீசன் என்னன்னா, இந்த படம் பகவத்கீதை ரீமேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கும் முடியாம தோணுது. ஆனா இந்த படம் ஃபுல் ரீமேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஹச்சுமுத்து அவர் ஸ்டைலில் ஸ்ட்ராங்கான கமர்ஷியல் மெசேஜோட இந்த கேசரியா பிரியாணியா பண்ணி கொடுத்தாருன்னா, இந்த பொங்கலுக்கு 2 பெரிய படம் ஒரு எந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் போகணும் கமெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம்.